அம்பாளுக்கு கர்ப்பரக்ஷாம்பிகை அப்படின்னு பேரு. கருக்காத்த நாயகி, கருக்காத்தம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான அம்பாள் இந்த அம்பிகை. இந்த சுவாமியும் அம்பாளும் கருணையின் பிம்பமாகவே நமக்கு காட்சி தரக்கூடியவர்கள். இந்த அழகான அம்பிகைக்கும் இந்த சுவாமிக்கும் இந்த ஆலயத்துல கருக்காத்த அம்பிகையாக அம்பாள் வந்ததற்குமான காரணம் ஒரு அற்புதமான வரலாறு. அந்த வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிருத்துவர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி, அவருடைய மனைவி வேதிகை நீண்ட நாட்களாக இறை வழிபாடு செய்து, இறைவனுக்கு மிக அழகான வேள்விகள் செய்து, இந்த உலகம் உய்யணும் அப்படின்னு முனிவர்களுக்கு அதுதான வேலை. அப்படி தங்களுடைய பணிகளை செய்து கொண்டு, அவள் கருவுற வேண்டும் அப்படின்னு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து, அந்த வேதிகை என்கின்ற பெண்மணி கருவுற்றிருக்கிறாள். அந்த முனிவரினுடைய மனைவி கானகத்திலேயே மிக அழகாக தன்னுடைய கணவருக்கு பல பணிவிடைகளை செய்து கொண்டே தன்னுடைய கருவையும் சுமந்து கொண்டு வளர்த்து வருகின்றாள். அப்படியே கரு வளர்ந்து கொண்டே வருகின்றது. பிரசவத்துக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு. ஒரு நாள் அந்த முனிவர் வெளியே போயிட்டார். நிறைய வேலைகள் அங்கங்க போகணும் அப்படிங்கிற ஒரு வேலை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? அப்படி முனிவர் வெளியே போயிட்டார். இந்த அம்மா மட்டும் தான் தனியா இருக்கிறார். தனியாக இருக்கிற போது ஊர்தவ முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் அவர் வந்து யாசகம் கேட்கிறார். இந்த அம்மா என்ன பண்றா, உட்கார்ந்த இடத்துல இருந்து இவளால எழுந்திருக்க முடியல. பொதுவாகவே கர்ப்பமாக இருக்கிற போது பெண்களுக்கு இந்த மசக்கை அப்படின்னு ஒரு நோய் சொல்லுவாங்க. நல்லா இருப்பாங்க, திடீர்னு மயக்கமா இருக்கும். உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, எழுந்தா உட்கார முடியாது, நடக்க முடியாது, மூச்சு வாங்கும். இந்த மாதிரி மசக்கை அப்படிங்கிற நோயினால அவதிப்படக்கூடிய காலம் அப்படிங்கிறது கருக்காலம். இந்த அம்மாவால எழுந்து உடனே சட்டுன்னு வந்து அவருக்கு எதுவும் கொடுக்க முடியல. ரொம்ப நேரம் ஆச்சு, கூப்பிட்டும் இன்னும் வரலையே அப்படிங்கிற கோபத்துல இந்த ஊர்துவர் என்ன பண்ணார், சாபம் கொடுக்கிறார். அந்த முனிவரினுடைய சாபத்தினால அந்த அம்மாவினுடைய கரு கலைந்து விடுகின்றது. இதை அறிந்த அந்த முனிவரும் அவருடைய மனைவி வேதிகையும் மிகவும் வருத்தப்படுகிறார்கள். நாங்க தெய்வ வழிபாட்டையே நம்பி, தெய்வத்தையே நம்பி வாழ்ந்து வந்தோமே, இப்படி கரு கலைந்து விட்டதே, இறைவா எங்களை காப்பாற்ற வேண்டும். அம்மா பராசக்தியாக இருந்து உலகத்தை காக்கின்ற நாயகியே எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அவர்கள் இருவரும் கவலையுற்ற போது அம்பாள் என்ன செய்றா, அந்த கலைந்த கருவை ஒரு குடத்திலே வைத்து அதை மூடி அதை பாதுகாத்து அது எப்போது பிரசவிக்க வேண்டிய காலம் வருமோ அந்த காலம் வரும் வரை அதை வளர்த்து அதை ஒரு அழகான குழந்தையாக்கி அவர்களுக்கு கொடுக்கிறார். வேதிகை தான் இழந்த குழந்தையை, கரு கலைந்து இழந்த குழந்தையை மீண்டும் அம்பாள் காத்து கொடுத்ததனால் இந்த அம்பிகைக்கு பெயர் கரு காத்த நாயகி அப்படின்னு பேரு. அந்த குழந்தையை காத்து கொடுத்ததனுடைய விளைவாக இன்றைக்கும் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் காத்து தருகின்ற நாயகியாகவே இந்த அம்பாள் எழுந்தருளி அருள் புரிகின்றார். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பே அதுதாங்க. கர்ப்பமாக இருக்கக்கூடியவர்கள் இங்கு வந்து அம்பிகையை